everyone, welcome back to our channel Beauty Talk with me TSK. ஸோ இன்றைக்கி வந்து நவராத்திரியோட டே 4. எப்போவுமே வந்து லுக் முடிச்சுட்டு தான் நான் இன்ட்ரோ கொடுப்பேன். இன்றைக்கி வந்து உங்களோட சேர்ந்தே நானும் வந்து ஃபைனல் லுக் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்றைக்கி வந்து நான் சாரீ போடல, சல்வார் தான் போடுறேன். பிகாஸ் என்கிட்ட எல்லோ சாரீ கிடையாது. புதுசாக எடுக்கலாம் நான் போய் செக் பண்ணேன். பட் அவசரத்தில் எடுக்கும்போது பெருசாக நம்மளுக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னாலுமே அது கஷ்டமாக போயிடும். நான் பார்த்த வயசு எனக்கு எதுவுமே பெருசாக செட் ஆகிற மாதிரி இல்லை. சரி, ஓகே, நம்மக்கிட்ட ஒரு சல்வார் இருக்குது, அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து சல்வார் தான் சூஸ் பண்ணியிருக்கேன், சாரீ போடல. அண்ட் இன்றைக்கி வந்து டே 4 வந்து எந்த காடஸ் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா குஷ்மாண்டா அப்படிங்கிறது தான் அவங்களோட நேம். நான் உங்களுக்கு கீழே வந்து ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறேன். லைக் டே 4 ஏன் வந்து நம்ம எல்லோ கலர் ட்ரெஸ் சூஸ் பண்ணுறோம், லைக் வேர் பண்ணுறோம், அண்ட் வந்து யாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நோட் வந்து நான் கீழே ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு வச்சிடுறேன். ஸோ தட் நீங்களுமே படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே குயிக்காக போயிடலாம். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து நான் ப்ரைமர்லேருந்து போகிறேன். பிகாஸ் நேற்று அண்ட் முந்தா நேற்று பண்ண அதே தான் மாய்ஸ்சரைசர். ஸோ சேம் மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு மாய்ஸ்சரைசர் நான் சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக நான் வந்து அந்த ஸ்டெப்பை உங்களுக்கு காமிப்பேன். இல்லை சேம் அதே ப்ராடக்ட்டுங்கிறதுனால நான் உங்களுக்கு காமிக்கல, ஸ்ட்ரெயிட்டாகவே நான் ப்ரைமருக்கு போயிட்டேன். ஸோ ப்ரைமர் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட மேட்டிஃபைங் மேக்கப் ப்ரைமர். இட் பிளர்ஸ் போர்ஸ் அண்ட் ஸ்மூத்தன்ஸ் த பேஸ். ஸோ இதுதான் நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கன்சீலர் டேரெக்டாக யூஸ் பண்ண போகிறேன். ஃபாரெவர் 52 ஓடுது 005. ஏன் அப்படின்னா ஒரு நாள் ஒரு மெத்தட் காட்டலான்றதுக்காக தான். ஃபர்ஸ்ட் டே நான் ஒன்று காமிச்சிருப்பேன், செகண்ட் டே ஒன்று காமிச்சிருப்பேன். இன்றைக்கி வந்து இந்த சல்வாருக்கு ரொம்ப சட்டலான லுக் இருந்தாலே போதும், ரொம்ப அதிகமாக தேவையில்லைன்றதுனால நான் ஸ்ட்ரைட்டாகவே கன்சீலர் போயிடுறேன் கரெக்ட் பண்ணாமல். ஸோ ஒன்ஸ் எனக்கு எங்கெல்லாம் வேணுமோ நான் வந்து கன்சீலர் போட்டாச்சு. இப்போ நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, லைக் என்கிட்ட என்னென்னா, நீ வந்து ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறிய, ஏன் ப்ரஷ் யூஸ் பண்ணக்கூடாதான்ட்டு. ஸோ ப்ரஷ் அண்ட் பியூட்டி ஸ்பாஞ்ச் இது ரெண்டுமே உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் காமிக்கிறேன், நீங்கள் அதே தான் யூஸ் பண்ணணும், ஒரு அவசியமுமே கிடையாது. இஃப் நீங்கள் வந்து ஸ்பஞ்சுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுங்கள், ப்ரஷ்ஷுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ப்ரஷ்ஷுக்கு யூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணதில்லை, நான் இப்போ தான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னாலுமே ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ப்ரஷ் வச்சு பண்ணுங்கள், உங்களுக்கு செட் ஆகுதான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்பாஞ்ச் வைங்க. நான் வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் நான் ப்ரஷ் யூஸ் பண்ணுவேன். இப்போ பக்கத்துலேயே பிளெண்டர் நான் எல்லாமே செட் பண்ணி வச்சிட்டேன்றதுனால டெய்லி பிளெண்டர்லேயே யூஸ் பண்ணுறேன். இஃப் எனக்கு வேணும் அப்படின்னா நான் ப்ரஷ்லையுமே யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும், வரும். ப்ரைடுக்கெலாம் நான் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணுவேன், ஈவன் ஸ்பஞ்சுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் இதுதான் அதுதான்லாம் கிடையாது. உங்களுக்கு பிளெண்ட் நீங்கள் பண்ணணும், உங்களுக்கு எதில் வந்து ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதில் பண்ணலாம். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்னோடய ஃபேஸ் வந்து கன்சீல் பண்ணியாச்சு. எங்கெங்கெல்லாம் வேணுமோ உங்களுக்கு 50% இதுலேயே ஹைட் ஆகிருக்கும். பிகாஸ் இது வந்து ஃபுல் கவர்டு கன்சீலர். நீங்கள் லைட் வெயிட் கன்சீலர் எடுத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு கவர் ஆகாது. ஸோ ப்ராடக்ட் வந்து நான் என்ன யூஸ் பண்ணணும் இதே யூஸ் பண்ணிங்கன்னா இதே ஃபினிஷ் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் வேறு கன்சீலர்ஸ் யூஸ் பண்ணவும் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. கவரேஜ் மட்டும் பார்த்துக்கோங்க. இதே ஃபுல் கவரேஜ் கன்சீலர் நீங்கள் வேறு பிராண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. வந்து சூஸ் பண்ணியிருக்க ஃபவுண்டேஷன் வந்து மேக்கோட ஃபவுண்டேஷன், ஷேட் வந்து NC42. எப்போவுமே நீங்கள் ஃபவுண்டேஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் சம்டைம்ஸ் என்ன ஆகுனா சில ஃபவுண்டேஷனில் வந்து அந்த லிக்விட் தனியாக இருக்கும், அதேமாதிரி ஆயில் செப்பரேட் ஆகிருக்கும். அதனால் ஸோ நான் ரொம்ப
கம்மியான அமௌண்ட் எடுத்திருக்கேன். இதுதான் நான் எடுத்த அமௌண்ட்டு. அது கூட நான் வந்து ஒரு சீரம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நைன் ஸ்கின்னோட க்ளோ சீரம் வந்து ஒரே ஒரு ட்ராப் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஜஸ்ட் ஒரு ட்ராப் நான் வந்து சீரம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கையிலேயே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ப்ரஷ் அண்ட் பிளெண்டர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னு நான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரஷில் அப்ளை பண்ணி காட்டுறேன். எடுத்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்னொரு விஷயம், நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ப்ராடக்டே போடலை. பட் ஆனால் ஒரே டோனில் இருக்குது. ஏன் நான் அங்கே போடலைன்னா, நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப குயிக்காகவே இங்கே வந்து ஸ்வெட் ஆகிடும். ஸோ நான் தொடச்சி டிஷ்யூவில் எடுத்தேன்னா எனக்கு இங்கே மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போடல, ஜஸ்ட் ஸ்கின் மேட்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான் நாங்கள் விட்டேன். பட் எனக்கு இப்போ வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியலங்கிறதுனால இனிமேல் இதை ஃபாலோ பண்ண போகிறேன் என்னோடய மேக்கப்பில். உங்களுக்கும் அந்த மாதிரி நிறைய ஸ்வெட் இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்கின் மேட்ச் பண்ண முடிஞ்சதுன்னா சூப்பர். அந்த இடத்த விட்டுட்டு நீங்கள் மற்ற இடத்துக்கு போடுங்க. இது வந்து நான் செல்ஃப் மேக்கப் அண்ட் கெஸ்ட் மேக்கப்புக்கு தான் சொல்கிறேன், ப்ரைடுக்கு சொல்லலை. ப்ரைடுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நான் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். ஐ மீன் ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் ஸ்விஸ் பியூட்டியோடது. ஸோ இதுதான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். எடுத்துகிட்டு ஆக்சுவலி என்கிட்ட இப்போ ப்ரஷ் இல்லை, அதனால் நான் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்பாஞ்ச் கன்வீனியன்ட், நீங்கள் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணலாம். ப்ரஷ் கன்வீனியன்ட், ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பவுடர் டன். பவுடர் முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கான்டோர் அண்ட் ஹைலைட்டர் போட்டு அதுக்கப்புறம் நான் ஐப்ரோ அண்ட் ஐ மேக்கப் போகிறேன். ஸோ கான்டோருக்கு வந்து நான் சுகரோட கான்டோர் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹைலைட்டர். ஸோ ஹைலைட்டர் வந்து சேம் பிஏசியோட அந்த பேக்டு ஹைலைட்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் வந்து மேக் வாங்கியிருந்தேன், பட் எனக்கு மேக் விட இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் இதை யூஸ் பண்ணுறேன். ப்ரைடுக்கு வந்து நான் இனிமேல் மேக் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஷ் போட போகிறேன். ப்ளஷ் வந்து மார்ஸோட பேலட்லேருந்து நான் ப்ளஷ் எடுக்கிறேன். ஸோ நான் ரொம்ப லைட்டாக தான் போடுறேன். ஐப்ரோக்கு வந்து நான் ஐஷேடோவில் இருக்க ஒரு பிளாக் கலரை யூஸ் பண்ணிக்கிறேன். சும்மா ரஃபாக கோம் பண்ணிவிட்டு இருக்கிற ப்ரோஸை ஜஸ்ட் நான் லைட்டாக ஃபில் மட்டும்தான் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக நான் எதுவுமே ட்ரா பண்ணல. அவ்வளோதான். ஸோ ஓகே, ஒரு வாட்டி நான் ஜஸ்ட் 2 சைடும் ஒரு வாட்டி கோம் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆக்சுவலி தெரியும்னு நினைக்கிறேன், இங்கெல்லாம் வந்து ரொம்ப டைனி ஹேர்ஸ் இருக்குது. அதனால் நான் வந்து ஃபில் பண்ண பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கேன். ஓகே, ஸோ ஐப்ரோவும் நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஐஷேடோக்கு நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஷிம்மர் ஷேட் மட்டுமே லைட்டாக போட்டுக்கலாமா அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ ஒரு வாட்டி ஷிம்மர் ஷேட் செக் பண்ணுவோம். அதான் ஏன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட்யூம் வந்து கொஞ்சம் பிங்க் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு ஷிம்மர் லைட்டாக பிங்க் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஷிம்மர் எடுத்து போட்டுக்கலான்னு யோசித்தேன். ஸோ எது நமக்கு செட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஷிம்மர் இருக்குது பிங்க்கில், அண்ட் இது இருக்குது. எது போடலாம்? ஓகே, இது நான் சூஸ் பண்ணுறேன் பிகாஸ் அது கொஞ்சம் எனக்கு லைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நான் அது வந்து ஜஸ்ட் ஷிம்மர் ஷேட் மட்டும் போட்டுக்க போகிறேன். ஓகே, கையிலேயே நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், எந்த எக்ஸ்ட்ரா ஷேட்ஸுமே கிடையாது, ஜஸ்ட் ஷிம்மர் ஷேட் மட்டும். ஸோ அவ்வளோதான். இதை வந்து ஒரு வாட்டி நான் ஜஸ்ட் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்டிங்க்கு வந்து ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு சும்மா பிளெண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன் ஈவனாக. ஆக்சுவலி இதுவுமே லைட் ஷிம்மர் தான், அது வந்து ரொம்ப டார்க்கு. இங்கே நான் இது போட்டிருக்கேன்ல, இந்த அளவுக்கு டார்க்காக இருக்கும். ஸோ நான் சும்மா வந்து அதையும் மேலே ப்ளேஸ் பண்ணி பார்க்குறேன் செட் ஆகுதா அப்படின்ட்டு. செட் ஆச்சு அப்படின்னா அதை அப்படியே மேலே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சும்மா லைட்டாக எடுத்துகிட்டு இது மேலேயே ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் தெரியுது. ஸோ நான் இதே மாதிரியே பண்ணிக்கிறேன். ஓகே, சேம் நான் அதே மாதிரி தான் இந்த ஐஸ்க்கும் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நான் சேம் ஐலைனர் வைக்க வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வெறும் மஸ்காரா அண்ட் காஜல் போட்டுக்கலாம் இன்றைக்கி அப்படின்னு ஃபீல் ஆச்சு எனக்கு. பிகாஸ் நான் காஜல் ரொம்ப நாளாக ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ ஹெவனோட மஸ்காரா தான் நான் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கெலாம். ஆக்சுவலி டெய்லியுமே நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வாட்டர் ப்ரூஃப் லைனர் வச்சதுக்கே எனக்கு வந்து என்னோடய ஒரு லேஷஸ்மே வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணலான்றதுக்காக தான் இப்போலாம் வந்து அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறேன். பட் மஸ்காரா வச்சே ஆகணுன்றனால நான் இது யூஸ் பண்ணுறேன். பட் ரொம்ப எனக்கு வந்து ஃபால் ஆகுது. அதுக்கு எதுனா வந்து பண்ணணும்.
உங்களுக்கு இன்னுமே உங்களோட லேஷஸ் வந்து ப்ரிசைஸ்டாக தெரியணும் அப்படின்னா லேஷ் கலர் யூஸ் பண்ணலாம். நான் வந்து லேஷ் கலர் என்னோடது எங்கே பிரச்சனையே தெரில, ஸோ அதனால் நான் அப்படியே பண்ணிகிட்ருக்கேன். Okay, lashes are fixed. ஸோ காஜலுக்கு வந்து நான் கலர் பாரோட காஜல் எடுத்துக்கிறேன். நான் கீழே பார்த்து தான் இது பண்ண முடியும். காஜல் அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கஸ்ட் ஷேடு. ஸோ நான் இந்த ஒரு ஷேட் வந்து கீழே வந்து ஸ்மட்ச் பண்ண யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு மாதிரி போல்டாக ஆஸ் வெல் அஸ் கொஞ்சம் ஸ்மோக்கி மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சைடுக்கு அந்த சைடுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது ஆஃப்டர் நான் இந்த பக்கம் அந்த பவுடர் போட்டதுக்கப்புறம். இது நீங்கள் பிளாக்கும் வேணும்னா போட்டுக்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு பிளாக் டக்கு நான் கிடைக்கல, ஸோ அதனால் நான் இதை எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பிளாக்கு, ப்ரௌனு அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே, ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து காஜல் கீழே வைக்கிறேன். பட் எனக்கு இந்த ஐ லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் ரொம்ப நாள் கழிச்சு நான் ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று நான் ஃபுல்லாக என்னோடய காஜல் அப்ளை பண்ணல, இவ்வளோ தூரம் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். எட்ஜில் வந்து நான் அப்ளையே பண்ணல, ஆனாலுமே என்னோடய ஐஸ் வந்து சூப்பராக ஒரு மாதிரி டிஃபைன்டாக தெரியுது. அதனால் நான் ஹாப்பியாக இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு. பிந்தி வைக்கணும், லிப்ஸ்டிக் வைக்கணும். ஆல்ரெடி நான் வந்து என்னோடய காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணதுனால இப்போ காஸ்ட்யூம் சேஞ்சுக்கெலாம் எதுவுமே இல்லாமல் டேரெக்டாகவே நம்ம லிப்ஸ்டிக். ஒரு விஷயம் நான் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன், என்னென்னா பிளாக் காஜலை வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளே வந்து ஃபில் பண்ணலான்னு. பட் இந்த காஸ்ட்யூம்க்கு அது செட் ஆகுமா அப்படின்னு தெரிலன்றதுனால நான் வந்து பழைய பஞ்சாங்கம் இந்த ப்ரௌன் லைனர் வச்சு போயிடுறேன். ஸோ லைக் ஐஸ் ஆல்ரெடி எனக்கு போல்டாக இருக்கிறதுனால நான் வந்து லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் நியூடாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து ஜூடியோவோட ஒரு லிப் கலர் நியூட் பிங்க் 01. ஸோ இதுவே எனக்கு வந்து ஓகேவாக இருக்க மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே நான் லைட்டாக வந்து கை வச்சு ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு தனித்தனியாக ஒரு மாதிரி கோடு கூடாக இல்லாமல் இருக்கும். இதுக்கு மேலேயும் நான் லிப் லைனர் வச்சு இதுக்கு மேலேயும் நான் லைட்டாக லிப் லைனர் வச்சு டிஃபைன் மட்டும் பண்ணிக்கிறேன் என்னோடய லிப்ஸு. ஸோ மேட்டிஃபைங்காகவும் இருக்குது. உங்களுக்கு இன்கேஸ் இதில் வந்து க்ளாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேலே ஒரு லிபாமோ இல்லை லிப் க்ளாஸோ கூட நீங்கள் பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பெருசாக க்ளாஸ் லிப்ஸ்டிக் வந்து என்னோடய
கப் ஆஃப் டீ கிடையாது. அதனால் நான் வந்து எப்போவுமே கிளாஸ் சைட் போக மாட்டேன், மேட் சைடு தான் போவேன். ஸோ எனக்கு இந்த லிப் ஷேட் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்படியே விட்டுற போகிறேன். பிந்தி வந்து கண்டிப்பாக விழுந்துரும். அதனால் நான் ஹேர் டூ பண்ணிவிட்டு என்னோடய ஜுவல்லரிஸ்லாம் போட்டுட்டு வந்து உங்களுக்கு நான் வந்து பிந்தி வச்சு காமிக்கிறேன். ஆக்சுவலி இது வரைக்கும் வந்து எனக்கு வந்த லுக் எல்லாமே சூப்பராக வந்து லைக் சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லுக்கு. ஸோ சீக்கிரமாக என்னோடய ஜுவல்லரிஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து உங்களுக்கு நான் ஃபுல் லுக், கம்ப்ளீட்டட் லுக் காமிக்கிறேன். ஹலோ, ஸோ இதுதான் என்னோடய ஜுவல்லரிஸ். சிம்பிள் ஒரு நெக் பீஸ். இது என்னோடய ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு ஜுவல் செட்டு. அண்ட் பேங்கிள்ஸ் வந்து இந்த எல்லோ கலர் வித் ஆக்சுவலி அது மெரூன் தான், பட் இந்த காஸ்ட்யூமுக்கு செட் ஆச்சுன்னு நான் சொல்லிட்டு போட்டேன். இதோட காம்பினேஷன் வந்து பிங்க் அண்ட் எல்லோ ஷால் தான். நான் உங்களுக்கு வீடியோ முடிச்சதுக்கப்புறமா ஒரு கிளிப்பிங் நான் அட்டாச் பண்ணுறேன், லைக் ஃபுல் லுக். அண்ட் எத்தனை பேர் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேர்லி ஹேர் இருக்கீங்க எனக்கு சொல்லுங்கள். பிகாஸ் நான் இங்கே வந்து ட்விஸ்ட் பண்ணி பின்னி போட்டிருக்கேன். பட் அதனால் எனக்கு கேமராலேயும் சரி நேர்லேயும் சரி எனக்கு சுத்தமாக தெரில. கேர்லி ஹேர் பர்சன் இருந்தால் உங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். வித்தவுட் ஹேர் ப்ரெப். ஸோ ப்ரைடுக்கெலாம் வரும்போது நாங்கள் க்ரிம்பிங் பண்ணுவோம் அண்ட் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி தான் போடுவோம். நான் ஜென்ரலாக என்னோடய ஹேரில் வந்து ஹீட்டிங் டூல்ஸ் வந்து பெருசாக நான் யூஸ் பண்ண இன்ட்ரெஸ்டடாகவே இருக்க மாட்டேன், இன்ட்ரெஸ்டே எடுக்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு ஹீட்லாம் வச்சா ரொம்ப முடிக்கட்டும்னு கண்டிப்பாக தெரியும். அதனால் நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுவேன். இது வரை ஒரு 9 days நம்ம ரெகுலராக ரெடி ஆகுங்களா, எதுக்கு ஹீட் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் வைக்கல, அப்படியே போட்டிருக்கேன். பட் ஆனால் எனக்கு ஹேர் ஸ்டைல் சுத்தமாக தெரியல. அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சும்மா ஒரு போனி டெயில் மட்டும் போட்டு எப்படியும் தெரிய போகிறதுல எதுக்கு நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேக் டு த லுக். இன்னும் வந்து நம்ம பிந்தி வைக்கணும். பிந்திக்கு வந்து நான் ஒரு 2-3 ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்தேன். 2-3 கிடையாது. ஒன்று இந்த நார்மல் பிளாக்கு, இது சுத்தமாக செட் ஆகுதுன்னு நானே டிசைட் பண்ணிட்டேன். இன்னொன்று நான் ரெகுலராக வைக்கிற இந்த கோல்டன் பொட்டு அண்ட் இந்த கல் பொட்டு. அந்த கோல்டன் பொட்டு எப்படியும் தெரியாது. ஸோ நம்ம அந்த குட்டி கல் பொட்டு வந்து வைக்கிறேன். ஓகே, இதுவே அழகாக இருக்குது ஆக்சுவலி இதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நான் இதே பொட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு மேலே சந்தனம் வச்சா நல்லாயிருக்கும், பட் எனக்கு இந்த லுக்குக்கு சந்தனம்லாம் வைக்க இஷ்டம் இல்லை. ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். இந்த லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோஃபார் நான் நம்ம சேனலில் இப்போ நான் கெட் ரெடி வித் மீல வந்து ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு கெட் ரெடி வித் மீ பண்ணியிருப்பேன். அது அண்ட் இதுதான் என்னோடய ஃபேவரட் ஆஸ் ஆஃப் நவ். மேபி ஃப்யூச்சரில் நிறைய லுக்ஸ் க்ரியேட் பண்ணும்போது இது மாறலாம். பட் இப்போதைக்கு இந்த லுக் அண்ட் அந்த லுக் நான் வந்து உங்களுக்கு சைடில் போடுறேன். இந்த 2 லுக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ எம் ஹாப்பி அபவுட் டுடேஸ் லுக். அண்ட் உங்களுக்கும் இந்த லுக் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த லுக் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. உங்களை நான் நாளைக்கு பார்க்குறேன். பாய்.